நேற்று வந்த திடீர் அரசியல்வாதி ஆதவ அர்ஜுனா அவர்கள் கண்ட மேனிக்கு விமர்சனம் பண்ணுகிறான்ற போது அந்த கட்சியில் இருக்கிற ஒருத்தனும் கூட கோபம் வரும். ஆளுமை இல்லாத தலைவர், வேலைக்கு ஆகாதவர், அவரை நம்பி வர யாரும் தயாராகவே இல்லை, இப்படியே போனால் தேராது, இதெல்லாம் ஆதவ அர்ஜுனா சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி பற்றி. ஆனால் இந்த கூடாரம் பதிலே தெரிவிக்காமல் செத்தவன் வாயில வெத்தலை பாக்க வச்ச மாதிரி அமைதியாகவே இருக்கு. இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? யாருமே வாயை திறக்காத போது வேற வழி இல்லாமல் பத்திரிக்கையாளர் எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் கேட்குறாங்க. மீண்டும் அவர் ஒரு அடிமைன்றத அந்த பதில் மூலியமாவே அவர் தெரியப்படுத்திட்டார். பார்க்கப்படுகிறது. வணக்கம், நான் உங்கள் சைதை சாதிக். திராவிடத்தின் குரல் யூடியூப் சேனல் மூலியமாக உங்கள் மீண்டும் சந்திப்பதில் பெருமை அடைகிறேன். 2 நாளாக ஒரு நியூஸ் வைரல் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. அந்த நியூஸ் வைரல் ஆனால், எந்த ஒரு செய்தியுமே வைரல் ஆனால் சம்மந்தப்பட்டவங்க ஒன்று விளக்கம் சொல்லுவாங்க, இல்லைனா கண்டனம் தெரிவிப்பாங்க, இல்லைனா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, இல்லை நீதிமன்றத்துக்கு போகிறோன்னுவாங்க, இல்லை இந்த செய்தியை நிறுத்தணும்னு சொல்லுவாங்க. இது எந்த தரப்பு செய்தியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு தரப்பு அது கருத்து தெரிவிக்கிறது, எதிர்ப்பு தெரிவிக்கிறது என்பது நடைமுறையில் இருக்கிறது ஒன்று. ஆனால் இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட நம்ம நினைக்கிறோம் பாதிக்கப்பட்டதா சொல்ல, அந்த தரப்புல இருந்து எந்த விதமான ரியாக்ஷன் இல்லை, செத்தவன் வாயில வெத்தலை பாக்கு வச்ச மாதிரி அமைதியாவே இருக்கிறாங்க. என்ன நியூஸ்னா, விஜய் சார்பாக ஏதோ ஒரு விழா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த விழாவுக்கு அந்த கட்சியில் இருக்கிற திடீர் அரசியல்வாதி, திடீர் பணக்காரர் சொல்ற மாதிரி திடீர் அரசியல்வாதியாய் திருவாய் மலர்ந்திருக்கிற அறிவுஜீவி ஆதவ அர்ஜுனா அவர்கள் யதார்த்தமா அவரும் அந்த கட்சி நிர்வாகி நடந்து வராங்க. நடந்து வரப்போ என்ன சொல்றாருன்னா, ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நிலைமை எப்படி ஆயிடுச்சு, எவ்வளவு கேவலமாயிடுச்சு, ஒரு ஆளுமை இல்லாத தலைவர், ஒரு பவர் இல்லாத லீடர், ஒரு மாஸ் இல்லாத லீடர், அவரை நம்பிலாம் யாரும் வர மாதிரியே தெரியல, அவரை நம்பி யாரும் கூட்டணிக்கு போகிற மாதிரியே தெரியல, ஏன் இன்னும் எடப்பாடி பழனிசாமியே ரொம்ப கீழ்த்தரமாக அவமானப்படுத்த மாதிரி டீக்ரேட் பண்ணுற மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றாரு. அது வீடியோ கவர் பண்ணுது, ரெக்கார்ட் ஆகுது, அது அவங்க கவனிக்காமையே மைண்ட் வாய்ஸ் நினச்சிக்கிட்டு உண்மையை பேசிட்டார். அவர் இப்படி பேசிட்டார். இது வைரல் ஆகிடுச்சு. இது இப்படி வைரல் ஆன உடனே அதிமுகவில் பல பிரிவுகள் இருக்கிறது. பிரிவுனா அணிகளை சொல்கிறேன், அது உட்கட்சி பிரிவு நமக்கு தேவையில்லாதது. ஆனால் தன் கட்சியினுடைய பொதுச் செயலாளரை, அந்த கட்சியினுடைய முன்னாள் முதலமைச்சரை, இன்றைய எதிர்க்கட்சி தலைவரை நேற்று வந்த திடீர் அரசியல்வாதி ஆதவ அர்ஜுனா அவர்கள் கண்ட மேனிக்கு விமர்சனம் பண்ணுகிறான்ற போது அந்த கட்சியில் இருக்கிற ஒருத்தனும் கூட கோபம் வரல, ஒரு எதிர்ப்பு இல்லை, ஒரு கண்டனம் இல்லை, ஒரு ட்வீட் போடலை, டிவியில் உட்காந்துட்டு பொய்யாவே பேசிட்டு இருக்கிற சத்தியன்னு ஒருத்தர் இருக்கா, அவங்க கூட அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. என்ன நியாயம் அது? அப்போ அவர் சொல்ற ஆதவ அர்ஜுனா சொல்ற கருத்தை அதிமுகவோட 2ஆம் கட்ட தலைவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? ஆதவ அர்ஜுனா பேசிட்டு வந்த அந்த கருத்தை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? இல்லை அவன் பேசின அந்த கருத்தை அதிமுகவுடைய எல்லாருமே ஏற்றுக்கொள்ள இல்லை. அதிமுகவில் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல, கண்டனம் தெரிவிக்கல. ஆளுமை இல்லாத தலைவர், வேலைக்கு ஆகாதவர், அவரை நம்பி வர யாரும் தயாராகவே இல்லை, இப்படியே போனால் தேராது, இதெல்லாம் ஆதவ அர்ஜுனா சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி பற்றி. ஆனால் இந்த கூடாரம் பதிலே தெரிவிக்காமல் செத்தவன் வாயில வெத்தலை பாக்கு வச்ச மாதிரி அமைதியாகவே இருக்குது. இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? யாருமே வாயை திறக்காத போது வேற வழி இல்லாமல் பத்திரிக்கையாளர் எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் கேட்குறாங்க, ஐயா உங்களை பற்றி விஜய் கட்சியினுடைய சேர்ந்த ஆதவ அர்ஜுனா அவர்கள் இந்த மாதிரி உங்களை திறந்தாழ்ந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு கேட்டதுக்கு அவர் சொன்னார் பாருங்க, அவரே ட்வீட் போட்டு அதை மன்னிப்பு கேட்டாருன்ட்டு. மீண்டும் அவர் ஒரு அடிமைன்றத அந்த பதில் மூலியமாகவே அவர் தெரியப்படுத்திட்டார். ஒரு கட்சியின் தலைவராக இருப்பதற்கே தகுதி இல்லாத ஒரு எடப்பாடி பழனிசாமி தன்னை விமர்சனம் பண்ணவரை பற்றி ஒரு எதிர்ப்பு தெரிவிக்காமல், கண்டனத்தை பதிவு செய்யாமல், அவரை காப்பாற்றுவதை போல் மழுப்பலான பதிலை எடப்பாடி தந்திருக்கிறார் என்று சொன்னால், இவரா அதிமுகவை காப்பாற்ற போகிறார்? முதலில் அதிமுகவை காப்பாற்றட்டும், பிறகு தமிழ்நாட்டு மக்களை பற்றி யோசிக்கட்டும்.